மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பாடப்புத்தகத்தில் மாவோயிஸ்டுகள் குறித்து பாடம் எப்படி வந்தது என பாஜக மாநில பொதுச் செயலர் ராம ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீபாவளிக்காக வேல் யாத்திரை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 2ஆம் கட்டமாக துவங்கப்பட்டுள்ளதாகவும், டிசம்பர் 7ஆம் தேதி திருச்செந்தூரில் நிறைவடைய உள்ள நிலையில் வரும் 24ஆம் தேதி வேல் யாத்திரை கரூர் வர இருப்பதாக தெரிவித்தார். அரியலூர், பெரம்பலூர் வழியாக தஞ்சை செல்ல இருப்பதாகவும், வேல் யாத்திரைக்காக பல இடங்களில் பொதுமக்களிடம் வரவேற்பு இருப்பதாகவும், கரூர், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கோபேக் மோடி என்று திமுக எழுதுவது தொடர்வதாகவும், இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும். தவறு பட்சத்தில் பாஜகவினர் அவற்றை அழிப்போம் என்றார். மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும் 21ஆம் தேதி சென்னை வருகிறார். அரசு நிகழ்ச்சிகளில், கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாகவும், தமிழ்நாடு தேர்தல் களம் அமித்ஷா வருகைக்கு முன் பின் என்று மாற இருப்பதாக தெரிவித்தார். ரஜினி கட்சி ஆரம்பிப்பது அவர் இஷ்டம். பாஜக கொள்கைக்கு நெருக்கமானவர். அவர் அரசியலுக்கு வந்தால் வரவேற்போம் என்றார். மூக்க அழகிரி மன வருத்தத்தில் இருக்கிறார். திமுகவில் கனிமொழியை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதயநிதியிடம் வாழ்த்து பெற்றதாக மூத்த தலைவர் பதிவிடுகிறார். இது வேதனை அளிக்கிறது என்றார். ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்று குடும்ப அரசியல் செய்கிறார்கள் என்றும், மூக்க அழகிரி கட்சி ஆரம்பித்தால் ஆதரிப்போம் என்றும், பாஜக தேர்தல் இலக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அவற்றை வராமல் தடுப்பது ஒன்றே இலக்கு என்றும் தெரிவித்தார். ஒரு வாரம் இடைவெளி விட்டிருந்த வேல் யாத்திரை நேற்று 17ஆம் தேதி மறுபடியும் 2ஆம் கட்டமாக துவங்கி இருக்கிறது. நேற்று திருவண்ணாமலையில் ஒரு மாபெரும் மக்கள் வெள்ளத்தில் வேல் யாத்திரை நடந்து மாநில தலைவரும் பொதுமக்கள் ஏராளமான கைதாயிருக்கிறாங்க. அதனால் வேல் யாத்திரை தொடர்ந்து நடைபெறும். அது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி திருச்செந்தூரில் அது நிறைவு பெறும். கரூர் மாவட்டத்திற்கு வருகிற 24ஆம் தேதி காலையில் வேல் யாத்திரை இங்கே வர இருக்கிறது. மாநில தலைவர் இந்த வேல் யாத்திரையில் இங்கே கலந்து கொண்டு இங்கே பேசுகிறார். அன்று காலையில் முதல் நிகழ்ச்சி கரூரில் இருக்கும். கரூர் முடித்து விட்டு இங்கிருந்து அரியலூர், பெரம்பலூர் வழியாக தஞ்சாவூர் வரைக்கும் அவர்கள் செல்கிற திட்டம் இருக்கிறது. நாங்கள் நினைத்ததற்கும் அதிகமாகவே மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்குது இந்த வேல் யாத்திரைக்கு. பல இடங்களில் பொதுமக்கள் அவங்களே வந்து கலந்துக்கிறாங்க. கட்சி தொண்டர்கள் கலந்து கொள்வது இயல்பு. பொதுமக்கள்லேயே பல பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க. ரொம்ப ஆரவாரத்தோட கலை நிகழ்ச்சிகளோட எல்லாம் பல இடங்களில் கலந்துக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் அதிகமாகவே மக்கள் ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது. தமிழக அரசியல் எந்த திசை வழியில் செல்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சிகளுக்கும் கூட அது உதவும். அதனால் வேல் யாத்திரை இங்கே 24ஆம் தேதி கரூருக்கு வருது. எல்லா இடங்கள்லையும், எல்லா மாவட்டங்கள்லையும் இப்போ திமுக வந்து அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதில்லை. அவங்க கள அரசியல் பிஜேபி எதிர்த்து தான் பண்ணுறாங்க. திமுகவே முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு களத்தில் எதிரி பாஜக தான் அப்படின்னு. அது கரூர் மாவட்டத்திலே இருக்குது, மதுரையில் அப்படி தான் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டம் அப்படி தான் இருக்குது. அப்போ நேரடியாக களத்தில் பிஜேபியோட மோதுகிற போக்கை திமுக கைவிடணும். கரூரில் கூட கோபேக் மோடின்னு சொல்லி காலாவதியாகி போன எப்போதும் பேசின அந்த கோஷத்தை இங்கே போட்டிருக்காங்க. சோர் விளம்பரமாக எழுதிக்கிறாங்க. நாங்கள் காவல்துறையிட்ட எங்கள் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறோம். மாநில தலைவர் 24ஆம் தேதி முருகன் அவர்கள் இங்கே யாத்திரை வர நேரத்தில் இங்கே இது போன்ற ப்ரொவகேட்டிவ் ஸ்லோகன்ஸோட ஆத்திரமூட்டும் வகையில் சுவர் விளம்பரங்களை திமுக எழுதுவதை காவல்துறை கண்டும் காணாமல் இருப்பது கண்டிக்க தகுந்தது. காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் அகற்றணும். அப்படி இல்லைன்னா யாத்திரைக்கு 2 நாள் முன்னதாகவே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மாவட்ட தலைவர் தலைமையில் எங்கெல்லாம் திமுக அப்படி எழுதியிருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த சுவர் விளம்பரத்தை அழிக்கிற முயற்சியில் அவங்க இறங்குவாங்க. ஏன்னா எங்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம். அது இந்தியாவின் பிரதமர், அவர் எல்லா இடத்துலையும் சுவரில் பிரதமரை இழிவுபடுத்துவதை, அவமானப்படுத்துவதை பாஜக அனுமதிக்காது. தமிழ்நாடு அரசாங்கம் அதை அனுமதிக்கக்கூடாது. அவர் பிரதமர், எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒருத்தர். அரசியல் ரீதியாக வேறு நிலைப்பாடுகள் இருக்கலாம். எல்லா இடங்களையும் தொடர்ந்து இது மாதிரி செய்வதை திமுக தவிர்க்கணும். அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், அதற்கு மேற்பட்ட மாநில நிர்வாகிகளோட எல்லாம் கலந்து உரையாடுறாரு. அதுக்கப்புறமாக மாநில அளவில் இருக்கிற மையக்குழு, மூத்த நிர்வாகிகளை கொண்ட மையக்குழுவிலையும் அவர் ஆலோசனை செய்கிறார்.
இதற்கு ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் இருக்கு. அமித்ஷா அவர்கள் தெரியும், அவர் பெரிய தேர்தல் விற்பனர். எந்த மாநிலத்திற்கு அமித்ஷா அவர்கள் சென்றாலும் அங்கே ஒரு பெரிய அரசியல் ரீதியான முக்கியத்துவத்தை அந்த மாநிலம் பெறுகிறது என்பது நமக்கு தெரியும். அது மாதிரி தமிழ்நாடு அரசியல் ஒரு தேர்தல் களம் அமித்ஷா அவர்கள் வருகைக்கு முன், அமித்ஷா அவர்கள் வருகைக்கு பின் அப்படின்னு தேர்தல் களத்தினுடைய நிலவரம் மாற இருக்கிறது. கட்சி தொண்டர்கள் நாங்களும் கூட மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்க போகிறார், இந்த தேர்தல் வியூகங்களை எப்படி எங்களுக்கு எடுத்துச் சொல்லப் போகிறார் என்பதை கேட்பதற்கும் அவரை பார்ப்பதற்கும் நாங்களும் கூட ஆவலாக இருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா, ரஜினி அவர்களை அமித்ஷா சந்திப்பாரான்னெல்லாம் பத்திரிகைகளில் ஊடகங்களில் நிறைய யூகங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதை பற்றி எங்களுக்கு இதுவரை தகவல் இல்லை. ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதும் ஆரம்பிக்காதும் அவருடைய இஷ்டம். பாஜகவை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு, அவர் எங்கள் கொள்கைக்கு நெருக்கமானவர் தான். நிச்சயமா திமுக மாதிரி தேசத்துக்கும் தெய்வத்துக்கும் விரோதமாக பேசுகிறவர் இல்லை. அதனால் பாஜக எடுத்து சொல்கிற கொள்கைகளுக்கு அவர் நெருக்கமானவர். அவர் தேர்தல் கட்சி என்று ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்டு அவர் நிலைப்பாட்டை சொன்ன பிறகுதான் மற்ற விவரங்களை மற்ற எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் சொல்ல முடியும். அதனால் ரஜினி அரசியலுக்கு வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் கட்சி ஆரம்பித்து தீர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த மாட்டோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார். மு.க. அழகிரி அவர்கள் கலைஞருடைய மூத்த மகன், தொடர்ந்து அவர் மன வருத்தத்தில் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். திமுக கட்சி கூட ஸ்டாலினுடைய குடும்ப சொத்து மாதிரி ஆகிவிட்டது. அங்கே கனிமொழியை கூட அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் கனிமொழி அம்மையார் கூட. அதனால ஸ்டாலினுக்கும் அவர் மகனுக்கும் தான் முக்கியத்துவம், அவங்க தான் அந்த கட்சி என்று ஆகிவிட்டது. திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் கூட வயது வித்தியாசம் கூட இல்லாம, நான் உதயநிதி ஸ்டாலினிடம் பிறந்தநாள் வாழ்த்து பெற்றேன் அப்படின்னு ஒரு 70-75 வயசை தாண்டின ஒரு மூத்த தலைவர் உதயநிதிட்ட நான் வாழ்த்து பெற்றேன்னு சொல்ல வேண்டிய நிலைமை தான் இருக்கு அந்த கட்சியில. அந்த அளவுக்கு அது குடும்ப அரசியல் செய்கிற கட்சி, மூத்த தலைவர்களை மதிக்காத ஒரு கட்சி. அதனால அழகிரி அவர்கள் தனி கட்சி ஆரம்பிப்பார் என்று சொன்னால் பிஜேபி அதை வரவேற்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கட்சி ஆரம்பிப்பாரா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுப்பார் என்றால் நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்போம் என்று தான் சொல்லியிருக்கிறோம். வரக்கூடிய தேர்தல் களத்தில் எங்களது முதலாவது இலக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் லட்சியம், அரசியல் இலக்கு திமுக ஆட்சி அமைக்காமல் தடுக்க வேண்டும் என்பதுதான். எந்த காரணத்திலும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் அவர் பிரைம் அப்ஜெக்டிவ். அந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுடைய மறைவிடங்களுக்கெல்லாம் போய் அவங்களெல்லாம் பார்த்து அவங்கள புகழ்ந்து அரசாங்கத்தை பற்றி ரொம்ப குறை பேசி மாவோயிஸ்ட் கொள்கைகளை புகழ்ந்து எழுதுகிற புஸ்தகம் அந்த வாக்கிங் வித் காம்ரேட்ஸ். அருந்ததிராய் அப்படி தான் எழுதுவாங்க. நமக்கு தெரியும் அருந்ததிராய் அப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லலை, அது அவங்க சுதந்திரம். அது சட்ட ரீதியாக தவறாக இருந்தால் அதை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதை பாடப்புத்தகத்தில் வைக்கலாமா? மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை சட்டவிரோதம் என்று அறிவித்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் போராடி கொண்டிருக்கும் போது மாவோயிஸ்ட்டை ஆதரித்து வர்ற புஸ்தகத்தை பாடத்திட்டத்தில் கொண்டு வருவாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை அது. காங்கிரஸ் ஆட்சியில், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில் 115 மாவட்டங்கள் பயங்கரவாதம் பாதித்த மாவட்டங்கள்னு காங்கிரஸ் அரசாங்கம் அறிவிச்சது. இந்த 6 ஆண்டு காலத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு வெறும் 35 போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ளதான் இந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் இருக்கிறது என்கிற அளவிற்கு அதை கட்டுக்குள் வந்திருக்கு. அந்த அளவு கட்டுப்படுத்தப்பட்ட பயங்கரவாதத்தை நீங்க பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் மூலமா அதை குளோரிஃபை பண்ணுவீங்கன்னா, இன்னைக்கு திமுக அந்த நூலை திரும்ப பாடப்புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு துணைவேந்தரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க. திமுக, கம்யூனிஸ்ட், இந்த கட்சிகளை எப்படி எதிர்க்காம இருக்கிறோம்? பிஜேபியோட நோக்கமே அதுதானே. பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற கட்சி திமுக. சூரப்பா மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன உடனே விசாரணை குழு அமைத்த தமிழ்நாடு அரசாங்கம் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் பயங்கரவாத கருத்துக்கள் பாடநூலில் இருந்தது என்பதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. உயர்கல்வித்துறை என்ன செய்கிறது? எப்படி சார் ஒரு புஸ்தகம் பாடத்திட்டத்தில் இடம்பெறும்? போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்கு, அகாடமிக் கவுன்சில் இருக்கு, செனட் இருக்கு, சிண்டிகேட் இருக்கு. ஒரு பல்கலைக்கழகத்தில் இத்தனை அமைப்புகளையும் தாண்டி இந்த புத்தகம் எப்படி அது பாடத்திட்டத்தில் இடம்பெற்றது? இதை பற்றி ஒரு பதபதப்போட, ஒரு அச்சத்தோட, எதிர்கால சமுதாயம் என்னாகுமோ என்ற அச்சத்தோட
மாநில அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? விசாரணை குழு அமைத்திருக்க வேண்டாமா? சம்பந்தப்பட்டவர்களை உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? அப்போ தேசத்திற்கு நல்லதுன்னா அது ஏதோ பிஜேபியோட மோனோபொலி மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் தான் பேசணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. தேச விரோதிகளுக்கு ஆதரவாக திமுக பேசுது, கம்யூனிஸ்ட் பேசுது, இடதுசாரிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றோம். பிஜேபிக்கு நல்லது இல்லைன்றனாலே அந்த புஸ்தகம்லாம் தடை செய்ய சொல்றோம். நாட்டுக்கு நல்லது இல்லைங்க. நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை. காவல்துறையை டார்கெட் வைக்கிறாங்க, அவங்க அரசேந்திரங்க டார்கெட் வைக்கிறாங்க. சாதாரண மக்கள், பேருந்துல ரயிலில் பயணிக்கிற சாதாரண மக்கள் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பயங்கரவாதத்தில். அப்போ இதெல்லாம் நிறுத்தணுமே. திரும்ப திரும்ப அதை ஆதரித்து கொண்டிருக்கிற போக்கு தமிழ்நாட்டில் வளரக்கூடாது. தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ஐஏ மாதிரி தேசிய புலனாய்வு முகமை அந்த மாதிரி அமைப்புகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்கு காரணமானவங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு பாடத்திட்டத்தின் மூலமாக பண்ணுறாங்க, திட்டம் போட்டு பண்ணுறாங்க சார். பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கிடைத்ததுன்னு பாடத்திட்டத்தில் இருக்கு. யுனெஸ்கோன்றது ஐநா சபையினுடைய அமைப்புங்க. யுனெஸ்கோவில் எழுதி கேட்டால் அப்படிலாம் நாங்கள் விருது கொடுக்கல அப்படின்னு அவங்க எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாங்க. விருது வாங்கினவங்க ஒரு பட்டியலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. விருது வாங்கினவங்க பட்டியலில் ஈவே ராமசாமின்ற பேரோ பெரியார்ன்ற பேரோ யுனெஸ்கோ அவார்டில் இல்லை. நீங்கள் பாருங்கள், தேடி பாருங்க. ஆயிரக்கணக்கான பேர் இருக்குது சார். அவர் பேர் இருக்கான்னு பாருங்க, நீங்களே செக் பண்ணுங்க. அதெல்லாம் நாங்கள் அம்பலப்பத்துக்கு கொண்டு வரோம். அதை காமிச்சு நீ பொய் சொல்கிறேன்னு சொன்னால் இல்லை, அது யுனெஸ்கோ மன்றம்ங்கிறாங்க. முதல்ல யுனெஸ்கோன்னு சொன்னாங்க, இப்போ யுனெஸ்கோ மன்றம். ஏன் இப்படி பொய் பித்தலாட்டம்? நீங்கள் ஒரு பெரியவரை ஒரு பின்பமாக ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக காமிக்கணும்னா உண்மையை சொல்லி அதை பிராண்ட் பண்ணுங்க சார். பொய் சொல்லி ஏன் பிராண்ட் பண்ணணும்? அது பாடத்திட்டத்தில் இன்னும் இருக்குது அந்த பொய். அவர் யுனெஸ்கோ விருது வாங்கினார்ன்ற பொய் 9ஆம் கிளாஸ் பாடத்திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு பயம், அதை எடுத்துட்டா பெரியாருக்கு எதிராக பண்ணிட்டாங்க நம்மளை சொல்லிடுவாங்கன்னு அதிமுக அரசாங்கம் பயப்படுது. ஏன் பயப்படணும்? உண்மையை சொல்றதுக்கு ஏன் பயப்படணும்? பல இடங்களில் சொல்லியிருக்கோம், பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றோம், கடிதம் மூலம் கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் சந்திச்சு நீங்க சொல்லலாமே. சொல்லியிருக்கோம் சார், கடிதமே எழுதிருக்கோம், முதலமைச்சருக்கே கடிதம். அப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? பெரியார் அவர் நாஸ்திகராக இருந்தால் கூட மரியாதைக்காக எழுந்து நின்று வாங்கி கொண்டார், நெற்றியில் பூசிக்கொண்டார். அவர் நாஸ்திகர் தான், மரியாதைக்காக பூசிக்கொண்டார், அவர் மேல் ஒரு நட்புக்காக பூசிக்கொண்டார். அப்படிதான் படிக்கிறோம். அதைத்தான் சொல்லி புரிய வச்சிருக்கிறீங்க. நீ அந்த வழியாவது கொண்டு விட்ட வேண்டிய பசும்பன் தேவர் கோவில் இல்லைங்க, அது சமாதி இல்லைங்க. ஆக்சுவலா அது கோவில். குரு பூஜைங்கிறது வேற வித்தியாசமான ஒரு பரிமாணம் கொண்டது. நீங்க சென்னையில் மெரினால அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, எம்ஜிஆர் சமாதி இருக்கிற மாதிரி தேவர் சமாதின்னு சொல்லக்கூடாது. அதை கோவிலாக நினைச்சு தான் இங்கே எல்லா வழிபாடுகளும் ஆரத்தியெல்லாம் நடக்கும். அப்போ விபூதி கொடுத்தா நெட்டில் இட்டுக்க வேண்டியதான், என்ன தவறு? நீங்கள் நாஸ்திகர்கள் தான் ஒரே அறிஞ்ச விஷயம். அமித்ஷா வருகை எதிர்கட்சிக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் சொல்லி மாநில தலைவர் இருக்காரு. அதே கார்த்தி சிதம்பரம் இருக்கு, அவர் ஒன்றும் பூச்சாண்டி அல்ல, நாங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநில தலைவர் ஏன் சொல்றாரு? நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் மரணமடைந்த காலத்திலிருந்து இந்த 4 வருஷமா தொடர்ந்து திமுக மோடி அவர்களை சொல்லி பிஜேபி சொல்லி தான் அரசியல் எடுத்து. நான் கூட நேற்று மதுரையில் நடந்த பத்திரிகா சந்திப்பில் சொல்லியிருக்கேன், திமுகவுக்கு ஒரு நோய் இருக்கு, அது பேர் மோடி ஃபோபியான்னு பேர். ஃபோபியான்னா பயம். சில இருட்டுக்கு பயப்படுவாங்க, டார்க் ஃபோபியான்னு சொல்லுவாங்க. உயரத்துக்கு சில பேர் பயப்படுவாங்க, உயரத்தில் போக அவங்களுக்கு கீழே பார்த்தா பயமாக இருக்கும், ஏறவே மாட்டாங்க. அது மாதிரி மோடியை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபினாலே பயப்படுகிற தன்மை திமுக. அதனால எங்க தலைவர் அமித்ஷா அவர்களை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுக பிஜேபி பார்த்து பயப்படலையா? அதிமுக பயப்படுறாங்க இல்லையா? இல்லை, அவங்க மோடி கோ பேக்னு சொல்லலையா? மோடி வெல்கம் தானே சார். இப்போ அதே கோ பேக் இது கரூரில் சொல்லி, கரூரில் இப்போ இருக்க திமுக மாவட்ட பொறுப்பாளர் பயங்கரமாக அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. 5 கட்சி இது சொல்லி யார்? திமுக தானே சொல்றீங்க? அதுதானே ஆரம்பத்தில் சொன்னேன். சோர் விளம்பரமா எழுதி போட்டிருக்காங்க, அதை அழிக்கணும் இல்லைன்னா பிஜேபி 22ஆம் தேதிக்குள்ள முடியல, 21ஆம் தேதிக்கு அழிக்கலைன்னா 22ஆம் தேதி பிஜேபி தொண்டர்கள் அதை அழிப்பாங்க கரூர்லன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் செய்யும். வேணா எங்க மாநில தலைவர் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே எங்களை ஒரு 1000 பேர் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன அக்கிரமம் அது? தமிழ்நாடு டான் போட்டால் என்ன அர்த்தம்? தமிழ்நாடு தான் நம்ம மோடி வரக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு தனி பிரதமரா ஸ்டாலின்? இதெல்லாம் அக்கிரமம் சார். ஜனநாயகத்தில் ஸ்டாலினுக்கும் மோடி தானே பிரதமர். நாளைக்கு ஸ்டாலின் தமிழ்நாடு சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுங்க, அந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடக்காது. ஒருவேளை ஆகிட்டாருன்னா எங்களுக்கு அவர் தானே சிஎம், எங்களுக்கு தனி சீஃப் மினிஸ்டர். அதை ஏற்றுக்கணும் சார். சார், மூக்குத்தி அம்மன் ஒரு திரைப்படம் இதில் அமேசானில் அது அதில் சில காட்சிகள் சென்சார் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க.
பெரும்பாலான காட்சிகளை வந்து இந்து சென்டிமெண்ட்டுக்கு எதிராகவும் இருக்குன்னு சொல்றாங்க. நான் அதை பத்தி அப்டேட் பண்ணலை.